நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு என்னடா வேணும்? எல்லாமே இருக்குடா உள்ளக்க வந்து பாருங்கடா. எல்லாமே அந்த ரஜினி படம், ரஜினி ஃபேன்னா செம்மையாக உட்காந்து இப்போ ரசித்து பார்க்கலாம். சூப்பராக இருக்குது படம். எல்லோரும் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, படம் நல்லா தான் இருக்குது. நல்லா ஆக்சுவலி எல்லோரும் சொல்கிற மாதிரிலாம் இல்லை, எல்லோரும் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ரஜினி படம், ரஜினி ஃபேன்னா செம்மையாக பார்க்கலாம். செம்ம மாசாக பிஜிஎம்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்குன்னா அதுக்குன்னு ஃபுல்லாலாம் கேவலமாக இருக்குன்னா சில பேர் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. லாக் இருக்குதான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் வந்துட்டு இட்ஸ் குட், நம்ம பார்க்கலாம். ரஜினி ஃபேன்னா பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். எல்லாம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு படம் ஆப்வியஸ்லி. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த கனெக்ட் பண்ணுற சீன்ஸ் செம்மையாக கனெக்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபீலே செம்மையாக இருந்தது பார்க்கும்போது. ஆமாம், ஆனால் யாரும் ஆடலை. நாங்களே ஆடுறதா இருந்தோம், பட் யாருமே ஆடலை. ஸோ அதனால முதல் மாதிரி ஹைப் இல்லை, பட் இட்ஸ் ஃபைன். ஆமாம் ஆமாம் ஆமாம், சூப்பராக நானே பார்த்தா ஆசையாக அதுக்காக அப்படிதான் வந்தோம். ஆனால் இங்கே யாரும் ஆடலை, அப்படியே ஹைப் டவுன் ஆயிடுச்சு லைட்டாக. அது நிறைய கேரக்டர்ஸ், நிறைய ஹாலிவுட் அது ஒரு மாதிரி மாசா இருக்கு. பார்க்கவே படத்தை பார்க்கவே மாசா இருக்கு. ஆமாம் ஆமாம், அது ஆப்வியஸ்லி. ஏன்னா அவனோட கேரக்டரே செம்மையாக இருந்தது, பார்க்கவே செம்மையாக. புரியல. நல்லா தான் இருந்தது. நான் எதுவுமே எல்லாமே அந்த ரஜினி படம், ரஜினி ஃபேன்னா செம்மையாக உட்காந்து இப்போ ரசித்து பார்க்கலாம். அதுதான் செம்மையா, அதில் தான் எல்லாரும் உட்காந்து நல்லா பார்த்து வீடியோலாம் எடுத்து சூப்பர். அதுதான் ஸ்டோரியிலே போட போகிறேன். அந்த சீன் தான் மாசே. ஆமாம், அதே தான் நானும் கேட்குறேன். ஏன் நல்லா இல்லை? ரஜினி ஃபேனாக இருந்தால் நல்லா ரசித்து பார்க்கலாம். ஆனால் இவங்க ஸ்டோரி வைஸாக பார்க்குறாங்க போல். ஸோ எனக்கு தெரியல. நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு என்னடா வேணும்? எல்லாமே இருக்குடா உள்ளக்க வந்து பாருங்கடா. இல்லை இல்லை, அப்படிலாம் கிடையாது ப்ரோ. எல்லாமே இருக்குது ப்ரோ. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் தான் இப்போ நான் கேட்குறேன். நீங்கள் வந்து பாருங்கள், படம் சூப்பராக இருக்குது. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்கள் வாங்க வந்து என்ஜாய் பண்ணுங்கள், அவ்வளோதான் சொல்ல முடியும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. லியோ அளவுக்கு இல்லை தான். ஆனால் ஒரு தரமான ஒரு எப்படி சொல்ல, ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு மூவின்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குண்ணா. எல்லாமே வெறியாக இருந்துச்சு. தெறிக்க விட்டாங்க எல்லாம். கத்தி கத்தி வாய்ஸ் போனதே மிச்சம். அவ்வளோதான். நீங்கள் வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது படம். எல்லோரும் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, படம் நல்லா தான் இருக்குது. படம் பாங்கனே தங்கம். ஓகே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படம் நிறைய பேர் சொல்கிறாங்க வயலன்ஸ் இருக்குது, பார்க்க முடியாது குழந்தை. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அந்த மாதிரி ஒன்றும் எது தெரில. நான் பார்த்த வரைக்குமே நான் பையனும் பயப்படல. எப்பவுமே சத்தத்துக்கு பயப்படுவான். அவனும் உட்காந்து பார்த்துன்னு தான் இருந்தான். படம் நல்லா தான் இருக்குது. எல்லாம் ட்ரால் பண்ணுற மாதிரி அந்த அளவுக்கான ஒன்றும் இல்லை. நிறைய பேர் வந்து படம் நல்லா இல்லை, ட்ரால் அப்படின்னா சொல்லுவாங்க. இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கு. யூட்டை நான் வாட்டி கூட பார்ப்பேன். ஓகே, இது வந்து லோகேஷ் படம் மாதிரி இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தெரியல. எல்லாருமே ஈக்குவலாக இது பண்ணது நல்லா தான் இருந்தது கேரக்டர். ஓகே, தலைவரோட விண்டேஜ் சீன்லாம் வருதுல்ல ஃப்ளாஷ்பேக்கில், அதெல்லாம் இருக்குது. எனக்கு அவர் வந்து மோஸ்ட்டாக இப்போ தானே நான் ஃபாலோ பண்ணேன். இன்னும் ஆனால் பழைய தானே எனக்கு தெரியாது. பட் எல்லாரோட கேரக்டரும் ஈக்குவலாக இந்த மாதிரி இருந்தது. கடைசியில் அந்த பொண்ணு யாருன்னு அதாவது ஸ்ருத்திஹாசன் பொண்ணு நான் அப்பான்னு அது தெரிஞ்சிருக்கலாம். பட் அது தெரில. நல்லா தான் இருந்தது படம். பிஜிஎம்ல எந்த அளவுக்கு எல்லாமே நல்லா தான் இருந்தது. எப்பயும் போல தான் இருந்தது. ஓகே, நாகார்ஜுனா வர சீன்லாம் இருக்குது. எனக்கு பிடிச்சிருந்தது நாகார்ஜுனா பெஸ்ட்டாக ஷோபின் பெஸ்ட்டு. அந்த மாதிரி பெஸ்ட்டுன்னா சொல்ல தெரியாது. இன்னும் வந்து என்ன சொல்ல போனால் நாகார்ஜுனுக்கு அவ்வளோ டைலாக்ஸ் இல்லை. அதனால் வந்து இன்னமும் அந்த மாதிரி வச்சுருக்கலாம் போல், தெரில. படம் பாகுனியா தங்கம். சத்துமா சுப்பு. மோனிகா பாகுனியா. மோனிகா பாகுனியா. இவர் அந்த சாங் மட்டும்தான் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தார். அவெல்லாம் நாங்கள் மெயினாக அதுக்காக தான் வந்தது. அந்த டான்ஸ்க்கு, அவரோட டான்ஸுக்காக தான். பை சூப்பர். அப்புறம் மோனிகா சாங். ஓகே, தலைவரோட பிஜிஎம்ல எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது ப்ரோ. மியூசிக் எல்லாமே நல்லா தான் இருந்தது. எண்டிங்லாம் சொன்னேன். ஓகே, நிறைய பேர் வந்து ஃப்ளாஷ்பேக்கு அந்தளவுக்கு நல்லா இல்லை. இல்லை, ஃப்ளாஷ்பேக்லாம் தான் நல்லாவே இருந்தது. எனக்கு பிடிச்ச பாட்டெலாம் தான் இருந்தது.
லோகேஷோட படம் மாதிரி இல்லைங்கிறாங்க. ஆமாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பழைய லோகேஷ் படம்லாம் நல்லாயிருக்கும், இந்த அந்த லெவலுக்கு இல்லை. அந்தளவுக்கு இல்லை. ஆ இது பார்த்தீங்கன்னா மியூசிக்லாம் மியூசிக் வந்து நல்லா தான் இருந்தது ஆக்சுவலாக. அதான் மோனிகா, அப்புறம் எண்டிங்லாம் பிஜிஎம் எல்லாமே நல்லா தான் இருந்தது. நாகார்ஜுனோட சீன் நாகராஜனாலாம் செம்மையாக இருந்தது சீன்லாம் எல்லாமே. ஷோபினும் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தார், எக்ஸ்பெக்ட் பண்ணல, நல்லா இருந்தது. கிளைமேக்ஸில் வந்து அமீர் கான் வர சீன் செம்மையாக இருந்தது. அமீர் கான் வர்றது, அந்த ஃப்ளாஷ்பேக்லேயும் அமீர் கான் வர மாதிரிலாம் காமிச்சிருந்தாங்க, நல்லா இருந்தது. நிறைய பேர் கொஞ்சம் லேகாக இருக்குது, போர் அடிக்குது. இல்லை நல்லா தான் போயிட்டுருந்தது. தலைவரோட இன்ட்ரோ சீன்லாம் செம்மையாக இருந்தது.